ஸ்ரீ தேவி பாகவதம் 124 பகுதி பிருத்ராசுரன் எழுச்சி. அதன் பின் தேவேந்திரன் தனது யானையான ஐராவதத்தில் ஏறி திரிசரன் தவம் செய்யும் இடத்திற்கு சென்றான். அங்கே திரிசரன் ஆசனத்தில் உறுதியாக அமர்ந்திருந்து தியானம் செய்து கொண்டிருந்தான். இவனை உயிரோடு விட்டால் எனது இந்திர பதவிக்கு ஆபத்து வரும் என்று எண்ணி தனது வஜ்ராயுதத்தால் திரிசரனின் தலைகளை அறுத்தான். திரிசரன் பூமியில் விழுந்து இறந்தான். இருந்தும் அவனது தவ வலிமையால் அவன் உயிர் உள்ளவனைப் போல காட்சி கொடுத்தான். அதனால் கவலைப்பட்ட தேவேந்திரன் அந்த 3 தலைகளையும் தனித்தனியாக வெட்ட வேண்டும் என்று நினைத்தான். இந்திரன் விஸ்வகர்மாவை அழைத்து, விஸ்வகர்மாவே திரிசரனது தலைகளை வெட்டிய போதும் அவனது உயிர் பிரியவில்லை. அதனால் அவனது 3 தலைகளையும் உனது பரசாயுதத்தால் தனித்தனியாக வெட்டிவிடு என்றான். அதை விஸ்வகர்மா மறுத்தார். அதனால் இந்திரன் கூறினான், விஸ்வகர்மாவே, நான் ஒவ்வொரு யாகத்திலும் வெட்டப்படும் பசுவின் தலையை உனக்கு அபிர்வாகமாக தருகிறேன் என்றான். அதை கேட்டு மகிழ்ந்த விஸ்வகர்மா திரிசரனின் தலைகள் 3ஐயும் தனித்தனியாக வெட்டினான். திரிசரன் உலகத்தை பார்த்த முகத்தில் இருந்து ஒரு நெருப்பு கோழி வெளிப்பட்டது. சரபானம் செய்த முகத்திலிருந்து ஒரு மாட புறா வெளிப்பட்டது. வேதம் படித்த முகத்திலிருந்து ஒரு மீன்கொத்தி பறவையும் வெளிப்பட்டது. அதை கண்டு விஸ்வகர்மா பயப்பட்டார். இந்திரன் தனது எதிரி அழிந்துவிட்டான் என்று அகம்பாவம் கொண்டான். தனது மகன் திரிசரன் அநியாயமாக கொல்லப்பட்டதை அறிந்து துஷ்டா பிரஜாபதி மிக்க கோபம் கொண்டு இந்திரனை அழிக்க மகன் ஒருவனை உருவாக்கும் நோக்குடன் அதர்வன வேத மந்திரங்களை ஓதி ஒரு ஹோமம் செய்தான். 8 நாட்களின் பின் அந்த ஹோமத்திலிருந்து அக்னி உருவமான ஒருவன் தோன்றி ஆகாயம் அளவு வளர்ந்து நின்றான். பின், தந்தையே, என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள், உடனே செய்து முடிக்கிறேன் என்றான். மகனே, எனது துயரத்தை போக்கவென்று உருவாகி வந்த உனக்கு விருத்திரன் என்று பெயரிடுகிறேன். உனக்கு திரிசரன் என்றொரு சகோதரன் இருந்தான். அவனுக்கு 3 தலைகள். அவன் யாருக்கும் கெடுதல் செய்யாது தவம் செய்து கொண்டிருந்த போது தேவேந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் அவனது தலைகளை வெட்டி கொன்று விட்டான். அவனை நீ கொல்ல வேண்டும் என்று கூறி பலம் வாய்ந்த ஆயுதங்கள் பலவற்றை கொடுத்தான். பின், மகனே, இக்கணமே நீ சென்று இந்திரனை கொன்றுவிட்டு வா என்றான். 124 பகுதி நிறைவடைந்தது.